अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சரணாகதி என்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக கொள்ளப்பட்டுள்ளது. சரணாகதி என்கிறது பிரபத்தி என்றும் ஞாசம் என்றும் பலவிதமான சப்தங்களாலே சொல்லப்படுகிறது. அந்த ஞாசத்தை பற்றி 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். அதுதான் ஞாச விம்சதி என்று சொல்லப்படுகிறது. ஞாச விம்சதி, ஞாசம் என்னால் சரணாகதி, அதை பற்றின 20 ஸ்லோகங்கள், அது விம்சதி. ஞாசத்தை பற்றி ஏற்கனவே இன்னும் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருந்தாலும், அதாவது ஞாச தசகம், ஞாச தலகம் என்கிற ஸ்தோத்திரங்களை எல்லாம் கூட நாம் அனுபவித்தோம். இதுவும் ஞாசத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஸ்தோத்திரம்தான். ஆனால் அதில் தெரிவிக்காத பல விஷயங்கள் இதில் மிக விளக்கமாகவே தெரிவிக்கப்படுகின்றன. இந்த ஸ்தோத்திரத்திற்கு வேதாந்த தேசிகனே ஒரு வியாக்கியானத்தையும் அருளி செய்திருக்கிறார். என்றால் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு முக்கியத்துவம், இது எவ்வளவு கடினமானது என்கிறதும் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த முக்கியமாக இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகருடைய வியாக்கியானத்தோடு ஒரு ஆச்சாரியரிடத்திலே அடிபணிந்து இந்த அர்த்தங்களை கேட்க வேண்டும். இருந்தாலும் நாம் அவருடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் பார்த்து வருகிற கிரமத்திலே இப்பொழுது 8வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். கீழே 7வது ஸ்லோகத்திலே இந்த மகா விஸ்வாசம் என்கிறதை பற்றி தெரிவித்தார். அதாவது எம்பெருமானே நீயே உபாயமாக கொள்ள வேணும், இருக்க வேணும் என்று அவனை பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்பெருமான் நம்மை ரட்சிப்பான் என்கிற உறுதிப்பாடு நமக்கு அது இருக்க வேணுமே. ஆனால் அதில் என்ன சந்தேகமெல்லாம் வருகிறது என்னால் அது என்ன உபாய லாகவம், பல கௌரவம் என்று இதையெல்லாம் பிடலோகாச்சாரியரும் ஸ்ரீவச்சன பூஷணம் முதலான கிரந்தங்களிலே எடுத்து காட்டியிருக்கிறார். முமுட்சுப்படி முதலான கிரந்தங்களிலே. அதாவது உபாயத்தை பார்த்தால் மிக எளிதாக இருக்கிறது. எம்பெருமானே நீயே எனக்கு ரட்சகனாக வேண்டும், நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் என்று அவனை பிரார்த்திக்கிற பிரார்த்தனை தான். அதற்கு மேலே இவன் எதுவும் செய்வதில்லை. ஆனால் எம்பெருமானதற்கு கொடுக்கக்கூடிய பேரோ மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதாவது என்ன பரமபதத்தையே கொடுக்குறான், இவனுக்கு கைங்கரியத்தை கொடுக்குறான், நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்குறான் என்றெல்லாம் வருகிறது. அப்போ இவ்வளவு எளிதான வழியால் எப்படி அவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் என்று அப்படி கேள்வி எழுகிற பொழுது அதற்கு விடையாக பல காரணங்கள் சொல்லப்பட்டன. என்ன காரணம் சொல்லப்பட்டனன்னா, முக்கியமாக இதை வைத்து பார்த்தால் தெரியும், நமக்கும் அவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் காரணமாக கொடுக்கிறான். அவன் தகப்பன் நாம் மகன் என்று வைத்து விட்டால் அப்பொழுது உபாயம் கூட வேண்டியதில்லை என்றென்றோ ஏற்படுகிறது. யோஜனை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை தெரிவித்தேன். ஒரு வீட்டை விற்கிறார் ஒருத்தர் என்றால் அதனுடைய வீடு என்ன விலை என்று கேட்டால் 2 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார். ஒருத்தர் போய் எனக்கு 1.5 கோடி கொடுன்னா அதெல்லாம் முடியாது, ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன், இஷ்டம் இருந்தால் வாங்கி கொள்ளும், இல்லாட்டா போய்விடும் என்று கராராக பேசுகிறார் அவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை ஒருத்தருக்கு ஒன்றுமே எதிர்பார்க்காமல் வெறுமனையே கொடுத்து விட்டார். அப்படின்னா எப்படி கொடுப்பறவர்? ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன்னு சொன்னவர் வெறுமை அதை எப்படி ஃப்ரீயாக கொடுப்பறான்னா அப்படின்னு கேட்டால் கொடுத்தார். யாருக்குன்னா தன்னுடைய மகனுக்கு. அப்படின்னா மகனுக்கு வருகிற பொழுது அவனிடத்தில் பணமாக கேட்பார், அவர் வெறுமனை தானே கொடுக்குறார். இது வெளியாரிடத்தில் கொடுக்கிற பொழுது வேண்டுமானால் இது அதற்கு தகுதியான உபாயம் இருந்தால் தான் கொடுப்பேன் என்று சொல்லலாம். ஆனால்
தன்னுடைய சம்பந்தமுள்ள ஒருத்தனுக்கு கொடுக்குற பொழுது அவன் அந்த எதையுமே எதிர்பார்க்கறது இல்லையா? அதைத்தான் இங்கேயும் நான் கொள்ள வேண்டும். ஆக எம்பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற உந்தன்னோடு உறவு நமக்கு ஒழிக்க ஒழியாது என்றால் ஆண்டாள். அந்த உறவு இருக்கிற பொழுது நமக்கு உயர்ந்த பேர் கிட்டுவதிலே என்ன சந்தேகம் என்று நாம் தெளிந்திருக்க வேண்டும் என்று இதெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால் பலம் பெரிது, அதுக்கு செய்கிற உபாயம் எளிது என்று நாம் அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை என்று அதெல்லாம் தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகு அப்படிப்பட்ட மகாவிஸ்வாசத்தோடு கூடத்தான் பிரபத்தி பண்ண வேண்டுமா, இது பிரபத்திக்கு அங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்டால் அது அங்கம் என்னும் சொல்லலாம், அதை சம்பாவித்த சுபாவம் என்றும் சொல்லலாம் என்று அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுவதாக அடி எனக்கு தோன்றுகிறது. இதில் அர்த்த விசேஷங்களிலே ஏதேனும் கருத்து மாறுபாடு இருந்தால் ஆச்சாரியர்களிடத்திலே போய் தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் என்னால், இந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தாலே ஒரு ஆச்சாரியனை அடிபணிந்து அவனிடத்தில் துவயமந்திரத்தை உபதேசம் கேட்டால் படிப்படியாக நமக்கு இந்த தகுதிகளெல்லாம் தானே உண்டாகிவிடும் என்கிறதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே அவர் தெரிவிப்பதாக அப்படி நாம் கொள்ளுகிறோம். நேஹாபிக்ராந்தி நாசோ நச்ச விஹதிரிஹ பிரத்யவாயோ பவேதிதி உக்தம் கைமுத்யநீத்யா பிரபதன விஷயே யோதிதம் சாஸ்திரவித்பிஹி தஸ்மாத் க்ஷேத்ரே ததர்ஹே சுவிதித சமயைஹி தேசிகைஹி சம்யகுப்தம் மந்த்ராக்கியம் முக்திபீஜம் பரிணதி வசதः கல்பதே சத்ஃபலாயா ந இஹ அபிக்ராந்தி நாசः ந ச விஹதிரிஹ பிரத்யவாயः பவேத் இதி. அதாவது சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பகவத்கீதையிலேயே கண்ணன் தெரிவித்திருக்கிறான். கர்மயோகம் என்று ஒருத்தன் அந்த யோகத்தை தொடங்குகிறான். ஆனால் அந்த கர்மயோகத்தை தொடங்கி அவன் அதை முழுவதுமாக செய்ய முடியவில்லை, ஏதோ காரணங்களாலே தடைபட்டு போய் விடுகிறது, அல்லது அது முடிவதற்கு முன்னாலே அவனுக்கு மரணம் சம்பவித்து விடுகிறது என்றெல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள். அதனால் ஆரம்பித்தவரை அந்த நடத்தின கர்மம் அது நிச்சயமாக வீணாக போவதே இல்லை. எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறானோ அந்த தொடங்கினான் அவ்வளவுதான் என்றால் கூட அந்த தொடக்கம் அபிக்ராந்தி நாசகா ந, அதனுடைய இதுவும் கிடையாது, அபிக்ராந்தி நாசமும் கிடையாது. அது என்னாகும், அது நடுவிலே தடைபட்டு நின்று போனாலும் கூட அது என்னாகும், பாபத்தை விளைப்பதாக ஆகாது. ந இக விகதிகி பிரத்யவாயாச்ச, நடுவில் தடைபட்டு போனதுனால இவன் பாப்பியாகி விடுவானா என்று கேட்டால் அப்படி அல்ல என்கிறார். என்ன காரணம், மேலே கீதையில் அதை சொல்கிறார். என்ன சொல்கிறார், அவன் அடுத்த பிறவியில் பிறக்கிற பொழுது அவன் அதுக்கு அந்த ஏற்கனவே பண்ணின வரைக்கும் உண்டான கர்மயோகத்தை அனுஷ்டிது வரைக்கும் உண்டானதற்கு உண்டான பலனை அனுபவிப்பான். நல்ல வசதியான குடும்பத்திலே பிறப்பான், நல்ல உயர்ந்த குலத்திலே பிறப்பான் என்று அதெல்லாம் அவனுக்கு ஏற்படுகிறது. கர்மயோகத்தை செய்து இடையிலே தடைபட்டு போனாலும் அடுத்த பிறவியிலே பிறக்கிற பொழுது இதுவரைக்கும் பண்ணின கர்மத்தினுடைய பலன் அது அவனுக்கு தொடக்கம் வீணாவதும் இல்லை, அவனுக்கு பாபத்தை சேர்ப்பதும் இல்லை, விட்டுட்டானேன்றதுனால பாபமும் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பலனை கொடுத்து அடுத்த ஜென்மத்திலையும் மறுபடியும் அவனுக்கு அந்த கர்மயோகத்தை விட்ட இடத்திலிருந்து தொடங்கி அதை நன்றாக முடித்து அவன் நல்ல புகழை அடையும்படியாக கூட அவனுக்கு செய்கிறது. இதைத்தான் நாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுகிறோம்ன்ற ப்ராடிஜி என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். அதாவது சில குழந்தைகள் நீங்கள் பார்த்தீர்களானால் எப்படி இருப்பார்கள் என்னால் 2-3 வயதிலேயே நல்ல ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களை காட்டிலும். நல்ல ஒரு சங்கீதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இசை, அதில் என்ன சொன்ன எந்த ராகத்தை பாடினாலும் 3 வயசு குழந்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னால் அது முன் ஜென்மத்தில் அதை அபியாசம் பண்ணி இருப்பார்கள். அதனுடைய பலன் கிடைப்பதற்கு முன்னாலே அவர்களுக்கு ஏதாவது மரணம் சம்பவித்து விட்டிருக்கலாம். அடுத்த பிறவியில் பிறக்கிற பொழுதே ஓரளவு ஞானத்தோடு பிறக்க மேலே அதை கொஞ்சம் செப்பனிட்டோமானால் நன்றாக மேலே மேலே முன்னுக்கு வர முடிகிறது. இதெல்லாம் இது மாதிரி சைல்டு ப்ராடிஜி என்று கூட ஆங்கிலத்தில் சொல்லுவதுண்டு. எதுவுமே வீணாக போகாது. இப்படி கர்மயோகத்திற்கே இப்படி சொல்லியிருக்கிறதுன்னு கேட்டால் அப்போ பிரபத்தி யோகத்துக்கு இது கைமுத்திக நியாயம் என்று சொல்லுகிறார். கிமுத்த கர்மயோகத்திற்கே ஆரம்பித்தது வீணாக போகாதுன்னு சொன்னான். அப்போ பிரபத்தி விஷயத்திலும் இப்படியே நாம் கொள்ளலாம். மகாவிஸ்வாசத்தோடு தான் பண்ணணுமா பிரபத்தியை என்னால் எப்படி பண்ணினாலும் பிரபத்தி பலத்தை கொடுக்கும். அது என்ன பண்ணணும்னா மகாவிஸ்வாசம் அவனுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னால் அது விளைத்து விடும் அதுவே என்று சொல்லுகிறார். அதில் இறங்கினால்
தானே அந்த மகா விஸ்வாசம் இவனுக்கு வந்து விடுகிறது என்று சொல்கிறார். கைமுத்திய நீத்யா பிரபதன விஷயே சாஸ்திர வித்பிகி யோஜிதம். அதாவது இது கைமுத்திக நியாயத்தாலே, இது என்ன கைமுத்திக நியாயம் என்னாலன்னா கர்மயோகத்திற்கே இவ்வளவு சக்தி உண்டுன்னு சொன்னால் பிரபத்திக்கு இல்லாமல் போய்விடுமா என்று சொல்லி பிரபத்தி விஷயத்திலும் இந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்களாலே இது பொருத்தி பார்க்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னார். சரி, அப்போ என்ன எப்படி அவனுக்கு உண்டாகிறது என்று கேட்டால் அது ஆச்சாரியன் இவனுக்கு துவயமந்திரத்தை உபதேசிக்கிறான். அதுவே சரணாகதி, அதற்கு மேல் ஒன்றும் வேண்டியதில்லை என்று ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண மாத்திரத்தாலே இவனுக்கு துவயானுசந்தானம் பிறந்த பின்பு அனுசந்திக்க வேண்டியது ஒன்று இல்லாமையாலே என்று கூட ரகசியத்திரைய சாரத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதையேவும் கொள்ளலாம். அதுதான் இங்கே வேறு விதமாக கொள்ளலாம். தஸ்மாத்து ததர்ஹே. அதனால் என்ன ஆச்சு, அந்த உபதேசத்திற்கு ஏற்ற ஒருத்தன் க்ஷேத்திரம் சேத்தனன், அதாவது நம்ம ஜீவாத்மாக்களை இந்த இடத்துல க்ஷேத்திரம் என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறார். க்ஷேத்திரம் என்னால் நிலம். எதற்கத்தை சொல்லுகிறார் என்னால் அந்த நிலத்திலே ஆச்சாரியன் இந்த துவயமந்திரமாகிற விதையை விதைக்கிறான் என்கிறார். ஆக துவயமந்திரமாகிற விதையை ஆச்சாரியன் இந்த நிலமாகிற ஜீவாத்மாவினிடத்தில் விதைத்தால் அது என்ன ஆகிறது, அது சரியான, அது முக்தி பீஜம், மோட்சத்தை தரக்கூடியது. அதற்கு உண்டான விதை அது. அது என்ன பண்ணுகிறது, தானே பரிபக்குவமாகி இவனுக்கு உயர்ந்த பலத்தையும் கொடுத்து விடுகிறது சொல்கிறார். சுவிதித்த சமயைஹி. விதைக்கிறது கூட சரியான சமயம் பார்த்து விதைக்கணும் இல்லையா? அதுபோல் இந்த ஆச்சாரியனும் சிஷ்யனுக்கு சரியான சமயம் பார்த்து என்னாலன்னா அவனுக்கு எப்பொழுது விதைத்தால் நெஞ்சிலே நன்றாக தங்குமோ அந்த மாதிரி சமயத்தை பார்த்து அது சொல்கிற. ததர்ஹே க்ஷேத்ரே சுவிதித்த சமயைஹி. நல்ல ஒரு சமயத்திலே என்ன பண்ணுறான், இவனுக்கு தேசிகைஹி சம்யகுப்தம். ஆச்சாரியர்களாத சம்யக்கு உப்தம் என்னால் நன்றாக விதைக்கப்பட்டது. எதுன்னு கேட்டால் மந்த்ராக்கியம். மந்த்ராக்கியம் அதாவது துவயமந்திரம், அதை ஆச்சாரியன் உபதேசிக்கிறான். அதுவே சரணாகதி. அதை அப்படியும் ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது இல்லையா? ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிற பொழுது அவன் துவயத்தை உச்சரிக்க நாம் மறுபடியும் திருப்பி உச்சரித்தால் அதற்கு மேலே இவனுக்கு இன்னொரு தடவை பண்ண வேண்டிய அவசியமில்லை, சகர்தேவான்றது அங்கேயே முடித்து போய்விட்டது என்று அப்படியும் சொல்லுகிறோம். அப்படி அல்ல, ஆச்சாரியன் தனியாக சரணாகதி அனுஷ்டானம் என்கிறது ஒன்றை பண்ணி வைக்க வேண்டும் என்று அப்படியும் ஒரு அனுஷ்டானம் இருக்கிறது. இரண்டிலே எதை வேண்டுமானாலும் இங்கே பொருளாக கொள்ளலாம். ஆஹா, மந்த்ராக்கியம் அது எப்படிப்பட்டது, அந்த துவயமந்திரம் முக்தி பீஜம். முக்தி பீஜம் என்னால் முக்தியை தருவதற்கு அதுதான் பீஜமாக இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறது, நன்றாக பரிணதி என்னால்னா நன்றாக அது பக்குவமாகிறது. அதுக்கு மேலே என்ன பண்ணுகிறது, சத்பலாய கல்பத்தே, அது நல்ல உயர்ந்த பலனை அதுவே கொடுக்கிறதாக ஆகிறது. ஆஹா, ஆச்சாரியன் தகுந்த சமயத்திலே இந்த சிஷ்யனுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்கிற பொழுது அந்த துவயமந்திரத்தை உபதேசித்தால் அந்த துவயமந்திரமே என்ன பண்ணுகிறதுன்னா இவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேணுமோ அதையெல்லாம் இவனுக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. அதில் இந்த மகா விஸ்வாசம் என்கிறது சொன்னமே, அதுவும் கூட படிப்படியாக இவனுக்கு தானே வந்து சேர்ந்து விடுகிறது. நிச்சயமாக எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவன், இதில் எந்தவித ஐயமும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஐயோ, நாம் பண்ணினது மிக எளிய காரியமாயிற்றே, அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் மிக உயர்ந்ததாயிற்றே என்று இவன் அதை பற்றியெல்லாம் விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆக இந்த துவயமந்திரம் என்கிறது அதுவே கொடுத்து விடுகிறது என்று நாம் சொல்லுகிறோம். அது இன்னொரு சம்பிரதாயம். அது என்ன சொல்லுகிறதுன்னா, துவயமந்திரம் இவனுக்கு பிரபத்தியிலே மூட்டி இவனுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் என்ன சொல்லுகிறதுன்னா, இந்த இதில் இந்த துவயமந்திரமே இவனுக்கு அவற்றையெல்லாம் அவனுக்கு ஏற்படுத்தி விடும் என்கிற அந்த அர்த்தத்தை தான் சொல்லுகிறார். அதாவது விதைத்த விதை சரியான காலத்திலே அது பக்குவமாகி அது பயிராக விளைகிறா போல ஆச்சாரியன் விதைக்கிற விதையாக இந்த துவயமந்திரம் அது என்ன பண்ணுகிறதுன்னா இவனுக்கு நன்றாக பக்குவமாகி அது மோட்சமாகிற உயர்ந்த பலனை இவனுக்கு கொடுக்க வல்லமையுடையது என்று தெரிவிக்கிறார். இன்னும் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை அவரவர்கள் ஆச்சாரியர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெறுவடமாய் பிரார்த்தித்து கொண்டு நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।